கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்தில் கருணாபுரத்தை பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் இதுவரை எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி 50 பேர் உயிரிழந்ததாக இன்றைக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி இன்றைக்கு பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மற்றும் விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில், சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த பகுதியில் 96 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வந்துள்ளன. கிட்டத்தட்ட 146 பேர் இதுவரை இந்த கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டதாகவும் அதில் 50 பேர் இறந்துள்ளதாகவும் எஞ்சியவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 16 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சேலத்தில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் பல பேருக்கு கண் தெரியவில்லை என்றும் செய்திகள் வந்துள்ளன. ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டோம். பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார். இது நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம், நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கின்ற சம்பவம், மக்கள் கொதித்து போயிருக்கின்ற இந்த சம்பவம் குறித்து கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில், எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய தலையாய கடமை. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் சட்டமன்றம் கூடியவுடன் கள்ளக்குறிச்சி நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய மரணம் குறித்து பேசுவதற்காக நான் எழுந்தேன். பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கவில்லை. தொடர்ந்து நாங்கள் நின்று கொண்டே அனுமதி கேட்டோம். இது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள். அவளை இந்த அரசு முறையாக சிகிச்சையும் அளிக்கவில்லை. இதையெல்லாம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிவிட்டார். சட்டமன்றத்திலே நியாயம் கிடைக்கவில்லை. இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்திலே அமர்ந்து நடுநிலையோடு செயல்பட்டிருக்க வேண்டும். எங்களுக்கு வருத்தம் அளிக்கின்றது. இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வுகள் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 50 உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். இது குறித்து சட்டமன்றத்திலே பேச அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் அதை எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தோம். எங்களை வெளியேற்றிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய கட்சியினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அருமைச்சர் உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார். அவரை அழாக்காக தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அவரை கைது செய்கின்ற அளவிற்கு ஒரு அடக்குமுறையை நாம் பார்க்கின்றோம். இது வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு ஜனநாயக படுகொலை. இந்த நாட்டு மக்களுடைய உயிர் போய்கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். இதை சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சி என்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒரு சட்டமன்றத்தில் தான் இதை பேச முடியும். மக்களுடைய பிரச்சனை. அதுக்காகத்தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலட்சியம். அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்திலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணமடைந்தவர்கள் குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. வலுக்கட்டாயமாக எங்களை தூக்கி வெளியேற்றுவது மட்டுமல்ல, எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிக்குது. இதையெல்லாம் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று இந்த அரசுக்கு தெரிவித்து இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் பல முறை தலைமைச் செயலகத்திலே
போதை தடுப்பு குறித்தும் கள்ளச்சாராய ஒழிப்பு குறித்தும் உயர் அதிகாரிகள், உயர் காவல்துறை அதிகாரிகளை வைத்து கூட்டம் போட்டு நடத்துகிறார். ஆனால் இப்படி இருந்தும் ஏன் கள்ளச்சாராயம் அருந்தி இறக்கின்றார்கள்? திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர், அதுவும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மரணம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம். கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தான் காவல் நிலையம் இருக்குது. இன்றைக்கு நீதிமன்ற வளாகம் அதை ஒட்டியே கள்ளச்சாராய விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. அங்கே தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இங்கே இருக்கின்றது. கள்ளக்குறிச்சியிலே மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அங்கே இருக்கின்றது. உயர் அதிகாரிகளும் அங்கே இருக்கின்றார்கள். மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற அந்த மையப்பகுதியிலேயே தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்னும் பார்க்க வேண்டும். இங்கே இருக்கின்ற தொலைக்காட்சிகளெல்லாம் பல தொலைக்காட்சிகளை நான் பார்த்தேன். நீங்கள் அந்த பகுதி மக்களை சந்தித்து நீங்கள் அந்த பகுதியிலே என்ன நடந்தது என்ற விவரத்தை உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். 3 ஆண்டு காலமாக அந்த கருணாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பதாக விற்பதாக தகவல் கிடைப்பதற்காக நீங்கள் செய்தி வெளியிட்டீர்கள். ஆக இவ்வளவு மையப்பகுதியில் இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஏனைய அதிகாரிகள், நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா? இந்த முதலமைச்சர் இதற்கு, இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் நியாயம். ஏனென்றால் இதுவரை 50 பேர், இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சை பலனில்லாமல் இறப்பார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இப்பர் மருத்துவமனையில் 16 பேர் கவலைக்கிடம் இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இன்னும் பல மருத்துவமனையிலே வெளிப்படைத்தன்மை இல்லை. எவ்வளவு பேர் சிகிச்சை பெறாங்க, என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ற விவரம் ஒன்றுமே தெரியவில்லை. இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செஞ்சோம். மக்களுடைய நலன் கருதி, மக்களுடைய பிரச்சனை கருதி, அங்கே இருக்கின்ற மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் இந்த அரசின் மூலமாக. அதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு முயற்சி செய்தோம். அதையும் மறுக்கப்பட்டு எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள். ஆக வெளிப்படைத்தன்மை இல்லை. அங்கே முறையான சிகிச்சை அளிக்கவில்லை. நான் நேரில் போய் பார்த்தேன். பிரம்மாண்டமான மருத்துவமனையை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே கொடுத்தோம். அதில் போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய மருந்துகள் இல்லை. இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படுகின்ற மருந்து ஓமிப்பெசோல் என்ற இந்த மருந்து தான் இந்த சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து. இந்த மருந்து கிடையவே கிடையாது. ஆனால் நேற்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைத்து மருந்துகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார். அதை பச்சை பொய். ஏனால் இந்த விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து தான். அது இந்த மருத்துவமனையில் இல்லை. ஆக இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்குது. முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கல. இரண்டாவது, அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு 3 பேர் 18ஆம் தேதி என்று கருதுகிறேன், 19ஆம் தேதி என்று கருதுகிறேன், 3 பேர் இறந்து விட்டார்கள். எனக்கு கிடைத்த தகவலின்படி அவர் வெளியிட்டிருக்கிறார், செய்தி வெளியிட்டார். அந்த 3 பேரும் ஒரு வயிற்றுப்போக்கால் இறந்தார். இன்னொரு பேர் வயது முதிர்வின் காரணமாக இறந்தார். இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்தார் என்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டார். இதை மக்கள் நம்பி இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தியதாக ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க. போடுங்க. கலெக்டர் வீடியோ எங்கப்பா? ஆடியோ நல்லா போட்டி கொடுப்பா, நல்லா போட்டு கொடு. அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க.
பார்த்தீங்களா, இப்படி ஒரு பச்சை பொய்ய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த அரசுடைய தூண்டிலின் பெற செய்தி வெளியிட்டிருக்கார். ஒரு பெண்மணி இது குறித்து பேசுறாங்க. முடிவு எடுக்கல. மதியம் வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு, இது வெவ்வேறு வியாதினால தான் வந்தது, வெவ்வேறு நோயினால வந்தது. எங்க அண்ணனுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொன்னாங்க. ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை. கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா, உண்மை செய்தியை கலெக்டர் வெளியிட்டிருந்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்துத்தான் இது பாதிக்கப்பட்டார் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருந்தா அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பாங்க. இதற்கு பின்பு இவர் அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக, கள்ளச்சாராயம் அருந்ததாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய தூண்டில் பேர் தான் கலெக்டர் இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டு பாருன்னு நம்புகிறேன். ஆனால் மற்ற அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த அரசுக்கு துணையாக இருந்த கலெக்டர் மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து என்ன நல்லா தெரியுது, தெரிஞ்சு ஆளுங்கட்சி முழுமையாக இதில் ஈடுபட்டுருக்கு. அதோட அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது ஒரு பக்கம் கலெக்டரு, ஒரு பக்கம் எஸ்பி, இன்னொரு பக்கம் அந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ அமர்ந்து அவருடைய அழுத்தத்தின் பேரில் இப்படிப்பட்ட பேட்டி கொடுக்குறார். உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளிப்பட்டிருந்தால் பல உயிர்களை காப்பாற்றிக்கலாம். இது உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேணும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ பொதுப்பணித்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கும்போது ஒன்று சொல்கிறார், எங்களுக்கு தகவல் கிடைத்திருந்தால் இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்துவோம்னு சொல்கிறார். அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர். இதற்கு முன்பே எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பே தொலைபேசியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பை தொடர்பு கொண்டு கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்கிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கோரிக்கை வைத்தார். பிறகு 18ஆம் தேதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு நேரில் சந்தித்து இந்த கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்கிறது இந்த பகுதியிலே, கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அப்பொழுதும் வலியுறுத்தியிருக்கிறார். பொருட்படுத்தவே இல்லை. அதோட சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவித்தவர் செந்தில்குமார் அவர்கள் 29/3/2023 அன்று இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் கடிதம் கொடுக்கின்றார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் ஆகியவை பெருமளவில் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம் குறித்து விவாதிக்க வேண்டும். 29/3/2023 அன்று அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவித்தவர் செந்தில்குமார் அவர்கள் சட்டப்பேரவைத் தலைவருக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மனு கொடுக்கிறார், விண்ணப்பத்தை கொடுக்கிறார். ஆனால் அதுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அப்படி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கம் இருந்தாலும் மக்களுடைய நலன் கருதி இந்த கருத்தை சொல்கிறேன். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து இதில் விசாரிக்கப்பட்டிருந்தால் இத்தனை உயிர் போகாமல் பாதுகாத்திருக்கலாம். அதையும் தவற விட்டு விட்டார்கள். ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய தினம் 50 பேர் என்று சொல்கிறாங்க. நாளுக்கு நாள் இன்றைக்கு சிகிச்சை பெறுகின்றவர்கள் இன்றைக்கு இறக்கக்கூடிய சூழ்நிலையை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தான் காரணம். இல்லைன்னா கள்ளக்குறிச்சி மையப்பகுதியிலேயே எப்படி விற்க முடியும் 3 வருஷமா? அதுவும் எங்களுக்கு கிடைத்த தகவல். நான் அந்த இறந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக சென்று கொண்டிருந்த பொழுது பொதுமக்கள் தெரிவித்தாங்க, இன்றைக்கு திமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் இதற்கு உடந்தையாக இருந்தார் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு மேலிடம் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உடந்தையாக இருந்தால் சொல்கிறாங்க. அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. காவல்துறை அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த செய்தியும் இல்லை. ஆனால் அவருடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதில் குறிக்கோளாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா கதவுல பாரு இப்படித்தான் இருக்குது.
ஆளுங்கட்சி சேர்ந்த ஃபோட்டோ ஒட்டி இருக்குது. அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாராய் விற்பதற்கு துணை போகுது, நிறுவனமாகுது. இப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்ததன் மூலமாக மதிக்க முடியாத இன்றைக்கு 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் இழந்திருக்கின்றோம். இன்னும் பல பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள். எவ்வளவு மரணம் ஏற்பட்டு போச்சு. நான் காங்கிரஸ் கட்சியை பார்த்தா 25 ஆண்டுகளுக்கு நான் கூட்டணியில் தொடருங்கிறான். அப்படின்னா என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம். மக்களை பற்றி கவலைப்படாத கூட்டணி கட்சிகள். கம்யூனிஸ்ட் கட்சி மேம்போக்கா பேசிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு சாவுக்கு காரணம் விடியா திமுக அரசாங்கம் குரல் கொடுக்கல. திருமாவளவன் கட்சி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் என்ன பயன்? தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள் இரவு பகல் பாராமல் உழைத்தால்தான் வீட்டிலே அடுப்பெரியும். அடித்தட்டிலே வாளிகளுக்கு குரல் கொடுங்கள். தயவு செய்து கூட்டணி வைங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. தேர்தலோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். தேர்தலுக்கு பிறகு இந்த விடியா திமுக அரசு பண்டிகை அட்டுழிய அவலங்களுக்கு துணை போகாதீர்கள். உங்கள் மக்களை மன்னிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறியும் கூட இந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் இதற்காக எந்த கண்டன குரலும் கொடுப்பாது. வேதனை அளிக்குது, வருத்தம் அளிக்குது, கண்டிக்கத்தக்கது. அதோட தூத்துக்குடியில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தூத்துக்குடியில் 2 பேர் இன்றைக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அதனால் அவள் இறந்தார்கள் என்று அவர்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலினே குரல் கொடுத்தார். சிபிஐ விசாரணை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு சுமார் இதுவரை 50 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். இன்றைக்கு கள்ளச்சாராயம் பருகி குடித்து இறந்தோட எண்ணிக்கை 50. பல பேர் கண் பார்வை அற்றிருக்கின்றார்கள். இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும். இந்த அரசு அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மரணத்திற்கு முழுக்க காரணம் திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர். இந்த மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். சார், இப்ப அங்க வந்து கள்ளக்குறிச்சியில முழுவதுமாக அரசு வந்து போய் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. இதுல எங்க வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் இன்றைக்கு வெளிப்படைத்தன்மை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஜிப்மர் அறிக்கையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளிவந்திருக்குது. எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள், எவ்வளவு பேர் இறந்திருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் இப்பொழுது சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய நிலைமை என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க, விழுப்புரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க, கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க. ஏன் அந்த வெளிப்படைத்தன்மையில் அறிவிக்கல? எவ்வளவு பேர் இன்றைக்கு சேர்க்கப்படுகின்றது, அவருடைய நிலைமை என்ன நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது அரசுடைய கடமை அல்லவா? செய்யலையே. சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே சட்டமன்ற உறுப்பினர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி செல்வதற்கான அதிகாரம் இருக்கா? எந்த அதிகாரம் கிடையாது. சட்டமன்றத்தில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய நிலை பற்றி நாங்கள் பேரவையில் எங்களுடைய கருத்தை சொல்ல முயற்சித்தோம். அப்பொழுது பேரவைத் தலைவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டார். நாங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் எம்எல்ஏ எதிர்க்கட்சி, அது எங்களுடைய கடமை. ஆக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் குரல் கொடுப்பதற்காகத்தான் இதை நாங்கள் பேச முயற்சித்தோம். முயற்சி பலனளிக்கல. வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லை. எங்களை வெளியேற்றினார். வெளியேற்றுகின்ற பொழுது நம்முடைய சட்டப்பேரவையினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய துணைத் தலைவர் திரு உதயகுமார் அவர்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்ய முற்படுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? சர்வாதிகாரி ஆட்சியா? இந்த ஆட்சி தொடர்ந்து இருந்துருமா? எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்பதை அதிகாரிகள் நினைத்து பார்க்க வேண்டும். சட்டப்படி நடக்க வேண்டும். சார், இப்போ பட்டாசு இறந்தவங்களுக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்காங்க. ஆனால் முக்கியமான அமைச்சர்லாம் போக மாட்டாங்க. இப்போ உடனே 10 லட்சம் போய் உடனே கொடுக்குறாங்க. ஆனால் நீங்களும் வந்து நேற்று ஒரு வார்த்தை சொல்லும்போது மனசு சங்கடமா இருக்கு. ஏன்னா 25 லட்சம் கொடுக்க சொல்லுங்க போது, ஏன்னா ஒவ்வொரு மக்களுமே இப்போ எதிர்கட்சி தலைவர் நிறைய பேர் மற்ற கட்சின்னு சொல்றாங்க. இது வந்து சாராயம் குடிச்சா 10 லட்சமா, இறந்தா 10 லட்சமா, இல்லை அதிகமாக? இதை பற்றி நீங்க என்ன? நான் கிராமத்திலிருந்து வந்தவன், ஏழை மக்களோட வாழ்ந்தவன். ஏழை மக்கள் குடும்பத்தை யார் காப்பாற்றுவது?
குழந்தை, பிஞ்சு குழந்தை நான் பார்த்தேன். இப்படி இந்த அரசாங்க ஆபத்திலும் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, பிச்சை எடுக்க வேண்டியது அந்த குழந்தை. அப்படிப்பட்ட நிலையில தான் ஏதாவது ஒரு உதவி இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். இந்த அரசாங்கம் சரியான முறையில் நடந்திருந்தால், இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்திருந்தால் இந்த மரணம் ஏற்பட்டிருக்காது. இது அரசுடைய குறைபாடு, குடித்தருடைய குறைபாடு இல்லை. அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால், கள்ளச்சாராய விற்பனை தடை செய்திருந்தால், ஒழிக்கப்பட்டிருந்தால் அந்த உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அந்த குழந்தைகள் அனாதியாகிக்க மாட்டாங்க. அப்படி ஏழை, அத்தனை பேரும் ஏழை, தாழ்த்தப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த குரல் கொடுத்தன ஒழிய இன்றைக்கு இறப்பவருக்காக, இன்றைக்கு சாராய குடிச்சு இறப்பதற்காக அல்ல. அதாவது ஒரு குழந்தைக்கு தந்தை இருந்துட்டாரு, தாயும் இருந்துட்டாரு. அது மட்டும் இல்லை, 10 ஆண்டு காலம் அவங்களுக்கு வருமானம் வேணும், படிக்க வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு வயிறாக சாப்பிட வேணும், மற்ற செலவுக்கு வேணும்னு மனிதாபிமான முறையில், அரசியல் ரீதியாக இல்லை, மனிதாபிமான முறையில் அதிமுக கட்சி மாதந்தோறும் 5000 கொடுக்கப்பட்டு அறிவிப்பு கொடுத்தாங்க. சார், இப்போ கவர்மெண்ட் வந்து சிபிசிஐடி என்கொயரி போட்டிருக்காங்க, ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது திருப்பியே நீங்க வந்து சிபிஐ வந்து நீங்க வலியுறுத்துறீங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், தூத்துக்குடி சம்பவம், காவல்துறை இருவரை கைது செஞ்சு அழைச்சிட்டு போய் அதனால் அவள் இறந்தாள் என்று இதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. ஊடகத்தில் தினந்தோறும் போட்டுட்டு இருந்தீங்க, எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் போட்டுட்டே இருந்தீங்களா இல்லையா? அப்படி 2 பேர் இறந்ததற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் இதுவரை 50 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. இதை சிபிஐ விசாரிப்பதில் என்ன தவறு? இந்த ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் நாங்கள் குரல் கொடுக்கும் போதே எங்களை கைது செய்ய பார்க்குறாங்க. இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கைது செய்வதற்கு தூக்கிட்டு போய் அங்கே அமர வைக்கிறாங்க. எல்லா டிவிலையும் பார்க்குறீங்க, எல்லா தொலைக்காட்சியிலும் படம் பிடிச்சிருக்கிறீங்க. இப்படி இருக்கின்ற பொழுது நியாயமாக விசாரணை நடக்குமா? இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுகின்ற ஆணையம் சரியாக செயல்படுமா? நீதி கிடைக்குமா? மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்குமா? இந்த உண்மை வெளியேற வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்குது. இந்த அரசு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். பல முறை கூட்டம் போட்டு போதைப் பொருளை தடுக்கிறேன், கள்ளச்சாராயை தடுக்கிறேன்னு சொன்னீங்களே, 3 ஆண்டு காலமாக அதே பகுதியில் விற்பனை செய்வதாக உங்கள் தொலைக்காட்சியிலே காட்டுறீங்க. இப்படியெல்லாம் ஒரு செய்தி வந்திருக்குது. இதையெல்லாம் சுட்டி காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதெல்லாம் சட்டமன்றத்தில் எழுப்பணும். அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் இதே கள்ளச்சாராயம் அறிந்து 22 பேர் உயிரிழந்தாங்க. அப்போவும் நான் இதை குரல் கொடுத்தேன். இந்த 2 மாவட்டத்தில் உட்பட்ட பகுதியில் கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவர்களுக்கு இனி கள்ளச்சாராயம் தமிழகத்தில் விற்கக்கூடாது, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தேன். உடனே முதலமைச்சர் அதுக்கு பதில் சொன்னார், சிபிசிஐடி நியமிக்கிறோம். உண்மை வெளியினார். இதுவரைக்கும் என்ன விசாரணை மேற்கொண்டாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஒன்றுமே வெளியில்லை, வெளிப்படைத்தன்மையே இல்லை. இப்பொழுதும் அப்படித்தான் நடக்கும். அதனால தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அறிந்து மரணமடைந்தவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணை நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதுபோல திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க, டாஸ்மாகால் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டாங்க. அந்த அம்மா இது வரைக்கும் பார்த்துருக்கு பாவம். இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க இவருடைய ஆட்சியில். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அறிந்து 50 பேர் இறந்திருக்கிறாங்க, பல பேர் சிகிச்சை பெற்று வராங்க, கவலைக்கிடமாக இருக்காங்க. இந்த செய்தி சொல்வதற்கு கூட முதலமைச்சர் இன்னைக்கு அவையில் வரல. அப்படி என்ன இந்த முதலமைச்சர் நிர்வாகம் செய்கிறாரு? நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர். இன்றைக்கு மக்களுடைய உயிர் துச்சமாக மதிக்கிறார் இன்றைய முதலமைச்சர். உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால், அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றதால், தீங்கு இழைக்கின்றவர்களை, குற்றம் செய்தவர்களை தண்டிக்க
வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதையிலே வந்து நான் எழுதித்து பேசுகின்ற பொழுது பதில் கொடுத்துருக்க வேண்டும். ஆனால் அந்த செயல்பாடில் இந்த முதலமைச்சர் செய்யலை. இன்றைக்கு அவைக்கே வரல. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர் சொல்கிறாரு, நடந்தது தவறுன்னு சொல்கிறார், நியாயப்படுத்தலை. நடந்ததை நியாயப்படுத்தலைன்னு சொல்கிறார், குற்றத்தை ஒப்புத்துக்கிறாங்க. ஆனால் இதே போல் ஏற்கனவே சம்பவம் நடைபெற்று விட்டது. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா வேண்டாமா? இது அரசுடைய செயல்பாட்டுடைய காரணமாகத்தானே இவ்வளவு உயிர் பறிபோய் இருக்குது. அது மட்டும் இல்லை, மதுரையில் இருக்கிற ஹைகோர்ட் கிளை நீதியரசர் அவர்கள் இது குறித்து வருத்தப்பட்ட பேசியிருக்கிறார். அதெல்லாம் எங்களுடைய மூத்த தலைமைகள் நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒன்றாக படிப்படியாக முடிவு எடுக்கப்படும். வருகிற 24ஆம் தேதி இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் அடைந்தவர்கள் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதும், இந்த அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க உரிய முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பாவி ஏழை மக்கள் 50க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற விதமாக இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றோம். காலை 10 மணிக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் இப்படிப்பட்ட பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் ஒளிபரப்பு செய்வதில்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் பேசுவதை ஒளிபரப்பு செய்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுவதை கூட ஒளிபரப்பு செய்வது கிடையாது. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவிலே இருக்கின்றது. நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டுமே நாணயத்தின் ஒவ்வொரு பக்கம். ஆகவே ஆளுகின்ற கட்சி செய்கின்ற தவறை எதிர்க்கட்சி தான் சுட்டி காட்ட முடியும். இது எதிர்க்கட்சி செயல்படுகின்ற விதத்தை மக்கள் பார்க்க வேண்டும். அப்போதான் ஜனநாயகம் தலைக்கும். அந்த ஆட்சியில் ஜனநாயக படுகொலை அரங்கேறிக்கின்றது. இன்றைக்கு நடுநிலையோடு செயல்படுற சட்டப்பேரவை தலைவர்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தரல. அதனால் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கூட எங்களை வலுக்கட்டாயமாக சட்டமன்றத்தில் வெளியேற்றிருக்கிறார்கள்.